ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ண சொல்லி வந்து மெயில் பண்ணியிருந்தாங்கன்னா, டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முந்தா நாள்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெயில் வந்து ரிசீவ் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்போ உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல் மார்க் ஷீட்லாம் இல்லையோ அவங்க என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அந்த வீடியோலயும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இல்ல, நான் என்ன பண்றது, காலேஜ்ல போயிட்டு வந்து கேட்டாலும் வந்து கொடுக்க மாட்டாங்க, யூனிவர்சிட்டிக்கு கான்டாக்ட் பண்ணாலும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து இதுதான் வந்துட்டு இருக்குது. இது ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி முடிச்சவங்க மட்டும் தான் வந்து 3 இயர் எல்எல்பி வந்து முதல்ல வந்து அட்மிஷனே போட முடியும். அந்த யூஜி முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 இந்த அகாடமிக் இயர்ல தான் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து எப்பயுமே இயர்லி ஒன்ஸ் வரும். ஓல்டு பேட்ச் 2023 பேட்சில் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து எல்லா சர்டிபிகேட்ஸுமே ஒரிஜினல் வந்து உங்க கையில இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்காது அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ 10th மார்க் ஷீட்டுங்கிறத கண்டிப்பா எல்லாருமே அப்லோட் பண்ணிடுவோம். 12th மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணிடுவோம். யூஜி உடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2024ல நீங்க யூஜி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்காது. அப்படி இருக்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜரை இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இதே இடத்துலயும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து இதே மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு இப்படி நடக்கல. போன வருஷமும் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் பண்ண தான் செஞ்சாங்க. அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷமும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண தான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் நீங்க இந்த வருஷம் இருக்கீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்ல அப்படின்னா, அதாவது ஓவரால் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 4th செம் வரைக்கும் உங்ககிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா எல்லா யூனிவர்சிட்டிலுமே கொடுத்துருவாங்க. இந்த 5க்கும் 6க்கும் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்காது. நீங்க ரிசல்ட் பார்த்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபல் கிட்ட வந்து சீல் போட்டு கிரீன் இங்க்ல வந்து சைன் பண்ணினீங்க அப்படின்னா அது ஒரு அந்த ஒரு பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்த அந்த ஒரு கேலரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் சர்டிபிகேட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிருவாங்க. சீல் போட்டு சைன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. 5 செமஸ்டருக்கும் 6வது செமஸ்டருக்கும் வந்து நீங்க சீல் போட்டு சைன் போட்டு வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட் பிளஸ் வந்து இந்த 5th 6th இருக்கக்கூடிய அந்த மார்க் ரிசல்ட்டுக்கான கேலரி இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப் நீங்க வந்து அட்டாச் பண்ணி 1 MB கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து சக்சஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஜியோடைய சர்டிபிகேட் யூஜியோடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா யூஜி படிச்சவங்களுக்கு யூஜி இருக்கும். நீங்க பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜிக்கு உண்டான சர்டிபிகேட் இருக்கும். அதாவது டிசி இருக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு டிசியை நீங்க அப்லோட் பண்ணா போதும். பட் உங்ககிட்ட உங்க கையில வந்து என்ன டிசி உங்க கையில இருக்கோ அதுதான் நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்றத கண்டிப்பா நீங்க காலேஜ்ல போயிட்டு கவர்மெண்ட் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்எல்பி வந்து கொஞ்சம் லேட்டா தான் கவுன்சிலிங் வந்து நடக்குது. பட் யூஜியில வந்து நான் வந்து இப்போ டெம்பரரியா ஜாயின் பண்ணிட்டேன். அந்த காலேஜ்ல கேட்கும்போது வந்து நாங்க வந்து உங்களுடைய யூஜி டிசி வந்து கொடுக்க மாட்டோம். நாங்க பிஜி காலேஜ்ல ஜாயின் பண்ணதுனால அந்த டிஸ்கண்டினியூ டிசி தான் கொடுப்போம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதனால எதுவும் இஷ்யூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இப்போதைக்கு டெம்பரரியா வந்து பாத்தீங்கன்னா பிஜில வந்து ஜாயின் பண்ணிருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ரெகுலரா அந்த காலேஜ்ல போயிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு வந்து எல்எல்பிக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகுதோ அன்னைக்கு முத நாளே போயிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, சீட் அலாட்மெண்ட் வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் பிரின்சிபால் கிட்ட போயிட்டு காலேஜ் நான் குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எல்எல்பி வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படில வேற ஏதாவது முக்கியமான சுச்சுவேஷன் நீங்க வந்து காரணத்தை சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி பிரின்சிபால் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்கின எல்லா மார்க் ஷீட்டுமே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க.
பிளஸ் வந்து டிசி வந்து அந்த காலேஜில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து எம்எஸ்சியில் வந்து எம்காம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரசிடென்சி காலேஜில் குவிட் பண்ணப்பட்ட அந்த டிஸ்கண்டினியூ டிசி தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த டிஸ்கண்டினியூ டிசி வாங்கி நீங்கள் எல்எல்பியில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதனால எந்த ஒரு இஷ்யூம் வந்து ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கமெண்ட்ஸும் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜியோடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தற்காலிக சான்றிதழ் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பட்டம் நீங்கள் வாங்கினதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த கான்வெகேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்த காலேஜில் வச்சிருப்பாங்க. கான்வெகேஷன் பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க ஒரு கார்டு டைப்பில். அது கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி எல்லா காலேஜிலுமே நீங்கள் படித்த காலேஜில் கான்வெகேஷன் டே வந்து நடக்கும். அந்த டேல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்களா அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்லோடு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் போட்டுட்டு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து இருக்காது. 2024 பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காது. ஒரு சில யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கறத இன்டிமேஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். நீங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரகிள்ஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. அது உங்ககிட்ட கொடுக்கலன்னா நீங்க மேனுவலா ரிக்வெஸ்ட் வச்சு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜோட பிரின்சிபால் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. நேற்று குரூப்லயும் வந்து எனக்கு என்கிட்ட ஓல்டு தான் இருக்கு, என்கிட்ட நியூ தான் இருக்கு, என்கிட்ட QR கோடு போட்ட சர்டிஃபிகேட் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப சிம்பிள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது இப்போ உங்ககிட்ட வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற பாருங்க. ஓல்டு டைப் தான் இருக்கு அப்படின்னா ஓல்டு டைப் அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல நியூ டைப் லேட்டஸ்ட் ஃபார்மேட்ல இ-சேவை லாகின்ல அப்ளை பண்ணிட்டு அந்த டிஜிட்டலா இருக்கும் பாத்தீங்களா, தாசில்தார் வந்து டிஜிட்டலா சைன் பண்ணிருப்பாங்க, கிரீன் கலர் டிக் விழுந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட் தான் இருக்குன்னா அதையும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க இந்த கம்யூனிட்டியை தான் சேர்ந்தவங்க அப்படிங்கறத யூனிவர்சிட்டி வந்து வெரிஃபை பண்றதுக்காக வேற ஒன்றும் இல்ல. நீங்க இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் ஆகும் பாத்தீங்களா, அலாட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பட்டறைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா ₹1620 நீங்க ஆன்லைன்ல யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணினாதான் அந்த காலேஜோடைய அந்த அலாட்மெண்ட் லெட்டரை உங்களால இருந்து பிரிண்ட் எடுக்க முடியும். ஆனா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற அலாட் ஆயிருக்குங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண மேலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பே ஆன்லைன் அப்படிங்கிற டேபை யூஸ் பண்ணி நீங்க வந்து ₹1620 ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகும்போது நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். கண்டிப்பா நம்ம இங்க அப்லோட் பண்ண பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கோ அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஒரிஜினல்ல நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து சப்மிட் பண்ணிடணும். நீங்க 3 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்லோட் பண்ண எல்லா ஒரிஜினலுமே உங்க கையில வந்து கொடுப்பாங்க. சோ அது வரைக்கும் நீங்க வந்து வாங்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ், பிரிண்ட் அவுட், அது மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் காப்பி இல்ல ஸ்கேன் பண்ணி இது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்எல்பி படிக்கும்போது இடையில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல லோனுக்கு எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ்லாம் கேட்கறாங்கன்னா நம்ம மறுபடியும் காலேஜ்ல போயிட்டு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்து நம்ம வந்து வாங்க முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி நல்லா பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து உங்களுடைய மெயில வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் என்னோட சைடுல வந்து ரெக்கமெண்ட் பண்றது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் ஆக மாட்டீங்க. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 இயர் எல்எல்பியை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்டை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பி அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.